ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி நம்மளோட கோடை இன்னும் ரொம்ப அழகாக்குறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஒரே வேலையை நம்ம திருப்பி திருப்பி செய்யும்போது நம்ம என்ன செய்யலாம், அதை எப்படி நம்ம ஒரு ஃபங்க்ஷனாக மாற்றி அந்த கோடிங்கை இன்னும் குறைக்கலாம்ங்கிறது தான் நம்ம ஒரு டெவலப்பர் தன்னோட கோடை பார்க்கும்போதே அந்த டெவலப்பர்ஸோட எந்த அளவுக்கு அவர் நாலேஜ் இருக்குது, அதே மாதிரி எந்த அளவுக்கான டெக்னிக்ஸ் அவர் கற்று வச்சுருக்காரு, எந்த அளவு அல்கோரிதம் க்ரியேட் பண்ணுற நாலேஜ் இருக்குங்கிற எல்லா விதமான இன்ஃபர்மேஷனையும் ஒரு இன்டர்வியூவரால் ஈஸியாகவே அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த கோட் வந்துட்டு வேலை செய்து இருந்தால் கூட இந்த ஒர்க் வந்துட்டு ஒரு சரியான ஒரு வே இல்லை. ஸோ அதுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், நமக்கு தேவையான மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள், எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கீழேயும் நான் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் மேலே கூட க்ரியேட் பண்ணலாம், அது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ப்ரைவேட்னு சொல்லி நான் கொடுக்கேன். ஸோ ப்ரைவேட்னு சொல்கிறது ஒரு அக்சஸ் மாடிஃபயர்ஸ். ஸோ பார்த்தீங்களா இருந்தால் ப்ரைவேட்டுங்கிற கீவேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்களா இருந்தால் உங்களோட கிளாஸுக்குள்ளே மட்டும் அந்த ஃபங்க்ஷன் வேலை செய்யும். இந்த கிளாஸுங்கிற இந்த ஃபார்ம் என்ன செய்திருக்கு, நான் ஓப்பன் கர்லி ப்ராக்கெட், அதே மாதிரி கீழே க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட் இருக்குது, சரிங்களா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட் இருக்குது. அந்த ஏரியாக்குள்ளே மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வெளியில் இருக்கிறாக்கள் இதை அக்சஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த ஒரு அக்சஸ் மாடிஃபையர் தான் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை. ப்ரைவேட், ப்ரொடெக்டட், இன்டர்னல், அதே மாதிரி பப்ளிக்னு சொல்கிற அக்சஸ் மாடிஃபயர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம அதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். வந்துட்டு இப்போதைக்கு நம்ம இங்கே ப்ரைவேட் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது வாய்டு. இந்த ஃபங்க்ஷன் எதையுமே ரிட்டர்ன் பண்ணாதுங்கிறதுக்காக நான் வாய்டு வந்துட்டு இங்கே நான் யூஸ் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் இங்கே நான் ஒரு நேம் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு நான் பேர் கொடுக்கணும் வந்துக்கிட்டு அட் நம்பர்ஸ், சரிங்களா என்று சொல்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இங்கே நான் என்ன செய்ய போகிறேன், ஆல்ரெடி க்ரியேட் பண்ணினேன் ஏதாவது ஒரு பட்டனில் நம்ம கொடுத்துருந்த கோடிங்கை அப்படியே காப்பி பண்ணி கொண்டாந்து இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிடுவோம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு பாருங்கள், இங்கே எந்த வேல்யூ அடிக்கடி மாறுது, ஒவ்வொரு பட்டனுக்கும் எந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுதுங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ அப்போ எந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னால் இன்னும் இருக்கிற இந்த ஏரியாவில் இருக்கிற நம்பர்ஸ் மட்டும்தான் எனக்கு சேஞ்ச் ஆகுது. மற்ற கோடிங் எல்லாமே எல்லாத்துக்குமே சேம். இங்கே பாருங்கள், இங்கேயும் அந்த கோடிங் சேம், அதே மாதிரி இந்த பட்டன்லேயும் அந்த கோடிங் சேம். ஆனால் இங்கே 8ங்கிறது மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுக்காக நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்த அந்த டேட்டாவை வேண்டி எடுக்கேன். ஒவ்வொரு ஆக்கள்கிட்ட இருந்தால் அப்போ டைனமிக்காக இருக்கிற, அதாவது ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் கால் பண்ணும்போது எந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுதோ அந்த வேல்யூவை மட்டும் வேண்டி எடுக்கேன். மற்ற வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக நானே பார்த்துக்கிறேன் என்கிறதான் இந்த அட் நம்பர்ஸ்ன்னு சொல்கிற ஃபங்க்ஷனில் வேலையாக இருக்க போகுதோ. அப்போ என்ன டேட்டா டைப் இங்கே யூஸ் பண்ணுறோங்கிறதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். உதாரணமாக இந்த இடத்த நான் 9 சொல்லி வெறும் நம்பர் மட்டும் கொடுத்துருந்தா நான் இங்கே இன்டீஜர் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் இங்கே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நம்பர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இங்கே கண்டிப்பாக நான் ஸ்ட்ரிங் டைப்பில் தான் யூஸ் பண்ணணும். அந்த டேட்டா வேண்டி எடுக்கும்போது ஸ்ட்ரிங்கில் தான் வேண்டி எடுக்கணும். நான் இங்கே என்ன செய்கிறேன்டா, வேண்டி எடுக்கிற டேட்டாவை நான் என் கோடிங்கிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அண்டர்ஸ்கோர் நம்பர் என்று சொல்லி நான் கொடுத்து வைக்கணும். ஸோ நீங்கள் சாதாரணமாக நம்பர் என்று கொடுத்தாலும் வேலை செய்யும், என்னென்று கொடுத்தாலும் வேலை செய்யும். ஸோ நம்ம வேண்டி எடுக்கிற இந்த ஆர்கியூமெண்ட்ஸுக்கு எந்த ஒரு நேம் கொடுக்கணும் என்றாலும் நம்ம கொடுக்கலாம். ஆனால் கொடுக்குற நேம் ஒரு பொருத்தமான நேமாக இருக்கணும். அல்லது நான் என்ன செய்யலாம், அண்டர்ஸ்கோர் பட்டன் நம்பர் என்று சொல்லி நான் கொடுக்கலாம். இது இன்னும் மீனிங்ஃபுல்லான ஒரு நேம். அப்போ என்ன செய்கிறேன், இந்த 9 இடத்தை நான் அதை அழித்து விட்டுட்டு அண்டர்ஸ்கோர் பட்டன் நம்பர் என்று சொல்லி கொடுத்து விடுறேன். அதே மாதிரி கீழேயும் நான் என்ன செய்கிறேன், அண்டர்ஸ்கோர் பட்டன் நம்பர் என்று சொல்லி கொடுத்து விடுறேன். பர்ஃபெக்ட். இப்போ கொடுத்ததுக்கப்புறம் என் கோட் எவ்வளவு குறைவாக எழுத போகிறேன்னு சொல்லி பாருங்கள். இன்றைக்கி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு திருப்பி நான் இந்த கோடிங் எழுதணுமென்ற அவசியமே இல்லை. இந்த இடத்த நான் இதை அழித்து விட்டுட்டு அட் நம்பர் என்று சொல்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன், ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே இப்போ எனக்கு ஹோவர் பண்ணக்கிட்டவா இதில் சொல்லும் வந்துட்டீங்க பாருங்கள். இங்கேவே நான் ஓப்பன் பண்ணும்போதே இங்கே எனக்கு டைப் பண்ண சொல்லும் வந்துட்டீங்க. இதை நான் முடிச்சு விட்றேன் இந்த ஃபங்க்ஷனை. ஆனால் ஹோவர் பண்ணால் எனக்கு இங்கே என்ன சொல்லுது, ஸ்ட்ரிங் டைப்பில் பட்டன் நம்பரை நீங்கள் பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லுது. அப்போ நான் என்ன செய்கிறேன், ஸ்ட்ரிங் டைப் பண்ணுற உடனே நான் டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டேன். இது 1 பட்டன் கிளிக் பண்ணுறதுக்குரிய கோடிங் காப்பி பண்ணிட்டேன். இதை அழித்து விட்டுட்டேன். பேஸ்ட் 2 பட்டனுக்குரிய கோடிங். இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே 3 கொடுத்து விட்டேன். பர்ஃபெக்ட். ஸோ இதை அழித்து விடுறேன். இந்த இடத்த நான் என்ன செய்கிறேன், 4 பட்டனுக்குரிய கோடிங். இதை அழித்து விட்டுட்டேன்.
இது 5 பட்டனுக்குரிய கோடிங், இதை அழிச்சு விடுறேன். இது 6 பட்டனுக்குரிய கோடிங், இதை அழிச்சு விட்டுட்டு இது வந்துட்டு 7 பட்டனுக்குரிய கோடிங், இதையும் அழிச்சு விட்டுறேன். ஸோ இது 8 பட்டனுக்குரிய கோடிங், இதையும் அழிச்சு விட்டுட்டேன். இது வந்துட்டு 9 பட்டனுக்குரிய கோடிங். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளோட கோட் இப்போ சேஞ்ச் ஆகிட்டுது. இப்போ பாருங்கள், நான் ஒவ்வொரு பட்டனுக்குள்ளேயும் ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன், எல்லா ஃபங்க்ஷனுமே இங்கே வேலை செய்யுது. இப்போ இது ஒரு உதாரணமாக எப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், ஒரு பேங்க்குக்கு போகிறீங்கன்னு சொல்லி வைங்களேன். அந்த பேங்க்கில் ஒரு ரிசிப்ட் ஃபில் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கவுண்டர்லேயும் இருக்கிற கெஷியர்கிட்ட வந்துட்டு, ஸோ ஒவ்வொரு கவுண்டரில் இருக்கிற ஒரு அக்கௌண்டண்ட்டை வந்துட்டு நம்ம ட்ரைன் பண்ணியிருக்கோம்ட்டு வைங்களேன். ஸோ ஒரு ஃப்யூச்சரில் இன்னொரு ஆப்ஷன் நம்ம ஆட் பண்ணினா 9 பேர் இருந்தாங்களாக இருந்தால் அந்த 9 பேர்ட்டையும் நம்ம திருப்பி நம்ம போய் சொல்லணும், இந்த பேங்க்கில் இந்த அக்கௌண்ட்டுக்கு ஃபில் பண்ணும்போது இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள், இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணணும். அப்படி இல்லாமல் ஸ்லிப் ஃபில் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு ஆளை நம்ம அசைன் பண்ணி வச்சுருந்தமாக இருந்தால், இன்னும் இருக்கிற நம்பர் மாதிரி ஒரு ஆளை அசைன் பண்ணி வச்சுருந்தா, யார் கெஷியர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு நம்பரை ஒரு செக் இது ஃபில் பண்ணித்தாங்க, ஒரு ஸ்லிப்பை ஃபில் பண்ணித்தாங்கன்னு கேட்டாலும் நம்ம அந்த நபரை காட்டி நீங்கள் அவர்கிட்ட போய் அதை ஃபில் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு ஃப்யூச்சரில் ஒரு சேஞ்ச் வருதுண்டா நாம் 9 பேர்கிட்டையும் நான் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அந்த குறிப்பிட்ட ஒரு நபர்கிட்ட சொன்னால் மட்டுமே போதும். அதே மாதிரி தான் இந்த 9 நம்பர் பிரிண்ட் ஆகிற சந்தர்ப்பத்தில் நான் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நான் பண்ண போகிறேன் என்ற கோடிங்கில் என்று சொன்னால், நான் இந்த 9 பேர்கிட்டையும் நான் மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே மட்டும் இந்த கோடிங்கை நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன், அந்த 9 பேர்ட்டையும் அந்த கோடிங் பெர்ஃபெக்டாகவே வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் வேலை செய்யுது. நான் இப்போ 1 ப்ரெஸ் பண்ணால் 1 வேலை செய்யுது, 2 3 4 இப்போ இந்த 1000 பட்டன்ஸ் தந்தால் கூட 1000 பட்டனுக்கும் நான் 1000 லைன்ஸ் தான் எழுத போகிறேனே தவிர இந்த 5 லைனை 1000 மல்டிபிள் பண்ணி 5000 லைன் எழுத போகிறது இல்லை. ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்த 0 இருக்குது. இப்போ நான் 1 ப்ரெஸ் பண்ணதும் இங்கே வந்துட்டுது. இந்த ஃபங்க்ஷனுக்கு இதை அனுப்பிவிடும் பாருங்கள். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு சரிங்களா, ஃபங்க்ஷனுக்கு அனுப்பி 2வது பட்டன் கிளிக் பண்ணுறேன். இப்போ அடுத்த லைனுக்கு போகிறேன் பாருங்கள், அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இது என்ன நம்பர் வந்திருக்கு பாருங்கள், இங்கே 1 வந்திருக்கு. ஸோ அடுத்த லைனுக்கு போகிறேன். ஸோ டிஸ்பிளே பாக்ஸில் என்ன இருக்குது, ஆல்ரெடி 1 இருக்குது. அப்போ இங்கே செக் பண்ணி பார்க்காங்க, டிஸ்பிளே பாக்ஸில் இருக்கிற அந்த வேல்யூ இந்த 1க்கு சமனா இந்த 0க்கு சமனான்னு செக் பண்ணும்போது கம்பேரிசன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வந்துட்டு, நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், மேத்தமேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருந்தோம், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருந்தோம், அதே மாதிரி கம்பேரிசன்ஸ் ஆப்ரேட்டர்ஸும் பார்த்துருந்தோம். ஸோ கம்பேரிசன்ஸ் ஆப்ரேட்டர்ஸில் இந்த ஈக்குவல் கம்பேரிசன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் என்ன செய்யும், 2 வேல்யூஸுமே சமனாக இருந்தால் தான் ட்ரூவை தரும். ஸோ இப்போ ஃபால்ஸை தான் தரும். ஃபால்ஸு தந்தால் இஃப் கண்டிஷன் கோடிங் வேலை செய்யாதுங்கிறது நல்ல தெளிவாகவே நமக்கு தெரியும். ஸோ அப்போ எல்ஸுக்கு வருது, ஆல்ரெடி டிஸ்பிளே பாக்ஸில் என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதோட அடுத்த டெக்ஸ்ட் ஜாயிண்ட் ஆகி நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ கண்டினியூ கொடுக்கன்னு பாருங்கள், எனக்கு இப்போது 11 சொல்கிற 11 சொல்கிற நம்பர்ஸ் வந்துட்டு என்ன செய்யுது, எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்களா இருந்தால் நாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட லைன்ஸில் திருப்பி ஒரே ஃபங்க்ஷன் செய்து சில டேட்டா மட்டும் சேஞ்ச் ஆகிற சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு ஃபங்க்ஷனாக மாற்றி நம்ம கோடிங் எழுதுறது வந்துட்டு ரொம்ப சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கும். ஸோ அது நம்மளோட கோடிங் ஸ்கில்ஸையும் அதே மாதிரி நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நம்மளோட கோடிங்ஸை எழுதக்கூடிய மாதிரியும் இருக்கக்கூடிய ஒரு வே தான் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு. இன்னும் அட்வான்ஸான இன்ட்ரெஸ்டிங்கான கோடிங் டிப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.